ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். 2 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயறு கஞ்சியும் அரிசி வாடாவும் செய்ய போகிறோம். பயறு கஞ்சி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அரிசி வாடா ட்ரெடிஷ்னலான ரெசிபி. 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பயறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/2 கப் உடைச்ச மட்டை ரைஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கொஞ்சம் கூட பாசிப்பயிறு சேர்த்துக்கணும். 2யும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். சம்மருக்கும் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பத்து சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரை கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 5-6 விசில் விட்டு எடுக்கணும். இதான் அந்த மட்டா ரைஸு. இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். புரோக்கன் ரைஸ்ன்னு எழுதியிருக்கோம். அரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பயறு கஞ்சி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் பருப்பு சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. 2 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். இதில் ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாக்ஸில் 2-3 கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க. வண்டுலாம் வராது. அரிசியும் சீக்கிரம் கெட்டு போகாது. 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். அரிசியும் நல்லா ஊறி இருக்கு. மிக்ஸி ஜாரில் பாதி அரிசி உளுந்தும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பாதி அரிசியை சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அரிசி மாவு சேர்த்து ஈஸியாக செஞ்சிடுறாங்க. இந்த டேஸ்ட்டு அதில் வராது. அது கோழி வாடான்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கணும். எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வோம். அரைச்சதை மாவில் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். தேங்காய் பாலை ஃபுல்லாக ஒரே எதிரியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் மீதி இருக்குது. தேவைப்பட்டால் வாடா சுடுறப்போ மொத்தமாக இருந்தாக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இந்த மாவை புளிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. உடனே கரைச்சி உடனே ஊற்றிடலாம். கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலைலாம் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக கருவேப்பிலை தான் சேர்த்துக்கணும். அந்த மணமே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தேங்காய் பால் பேலன்ஸ் இருக்குது. பேனில் வாடா ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து மெல்லிஸாக ஊற்றிக்கணும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக விடணும். இந்த வாடாவை திருப்பி போடக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. பேனில் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான அரிசி வாடா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மடித்து விட்டுக்கணும். கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளைங்கள்லாம் வந்தாக்க பசியார செய்வோம். அதில் கண்டிப்பாக இந்த ரெசிபி இருக்கும். வாடா சுடுறதுக்குன்னே மண் சட்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் முன்னாடிலாம் செய்வாங்க. இப்போலாம் அது கிடைக்க மாட்டேங்குது. எல்லா வாடாவும் சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. சிக்கன் சால்னா மட்டன் சால்னாலாம் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்குமே நல்லாயிருக்கும். நான் சிக்கன் சால்னா தான் செஞ்சுருந்தேன். இது எத்தனை சாப்பிட்றோன்னு கணக்கே இல்லை. எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். உள்ளர போய்கிட்டே இருக்கும். அரிசி வாடா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயிறு கஞ்சியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.